ஜீவாவுக்கு மகங்கிற உரிமையும் சொத்துல பங்கும் வாங்கி கொடுத்துருவ. ஆனா அதனால நமக்கு என்னமா லாபம்? எதுக்குமா சிரிக்கிற? சிரிக்காம உன் கூட பிறந்த தங்கச்சிய நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளவுதானா? எங்க இருந்தோ வந்த ஜீவான்ற ஒரு பொடி பயலுக்கு சேவகம் பண்ணவா நாம இருக்கோம். அதான பார்த்தேன். என்னம்மா உன் பிளானு? ரகுராம் கிட்ட டீல் பேசணும். இந்த ஜீவாங்கிற பையனை இனிமே உன் லைஃப்ல வராம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு கேப்பேன். என்ன கேப்ப? உன் பொண்டாட்டிய பிரசிடென்ட் பதவியில இருந்து ராஜினாமா பண்ண சொல்லு. பை எலெக்ஷன்ல நின்னு நான் ஜெயிச்சு நகரமன்ற தலைவியா ஆயிடுறேன்னு கேப்பேன். சூப்பர்மா. உன் மனசுல இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்ல. யாருமே யோசிக்காததை யோசிக்கிறது தான் உன் தங்கச்சியோட பழக்கம். அருமை அருமை மேடம். எனக்கு நீதி வாங்க தான் பஞ்சாயத்தை கூட்டினீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடான்னா என்ன வச்சு உங்க காரியத்தை சாதிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. குட், வெரி குட், வெரி குட். இல்ல ஜீவா, ஒருத்தர் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல நீங்க டாக்டரேட் வாங்கினவங்க போல. கிரேட். ஆனா இனி எனக்கு உங்க உதவி தேவையில்லை. என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். சரியா? நானாச்சு, எங்க அப்பாவாச்சு. மகங்கிற எனக்கான உரிமையையும் சொத்துல எனக்கான பங்கையும் நானே வாங்கிக்கிறேன். குட் பை. ஏய் ஏய் ஜீவா, 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 இப்படி பொசுகளை கோச்சுக்கிட்டா எப்படி? உனக்கு ஒரு நல்லது நடக்கிறப்போ அதனால எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுல தப்பு இல்லல்ல. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து நீ வெளியே போனா உன்னோட உயிருக்கு ஆபத்து. ஆமா ஜீவா, இந்த ஊர்க்காரங்களும் ரகுராம் ஃபேமிலியும் உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. நீ எங்க கூட இருக்கிறதா உனக்கு சேஃப். இங்க பாருங்க, நீங்க உங்க காரியத்தை சாதிச்சுட்டு என்ன கழட்டி விட்டீங்கன்னா உங்களை நான் எப்படி நம்புறது? அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டோம் ஜீவா. நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். உன்னை எந்த இடத்துலயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உனக்கு நிச்சயமா நல்லது பண்ணுவேன். நல்லது பண்ணுவேன், நல்லது பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணதா தெரியலையே. வெறும் வாய்ப்பேச்சா தானே இருக்கு. அண்ணா, ஒரு 10 லட்சம் எடுத்துட்டு வா. ஆமா, இத்தனை வருஷத்துல எங்களுக்குள்ள எந்த ஒளியும் மறைவும் இருந்ததில்ல. அவர் என்கிட்ட எதையும் மறைச்சதில்லன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா அவருக்குள்ளயும் ஒரு ரகசியம் இருக்குன்னு இன்னைக்குதான் தெரிய வந்திருக்கு. ஆனா அது வேற யாரையோ காப்பாத்துறதுக்கான ரகசியம்னு மட்டும் புரியுது. அதனாலதான் பாவம் அவரு இவ்வளவு பெரிய பழைய சுமந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஊர் உலகமே மச்சான் அமைதியா இருக்கிறத சொல்லி அவரை தூத்தி பேசுமேமா. என்ன மாதிரி தலை நிமிந்து நடந்த மனுஷன் பழி சுமந்து தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிருமேமா. இந்த இக்கட்ல இருந்து மச்சானை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையாமா. கடவுளை வேண்டிக்கிறத தவிர வேற வழி தெரியலன்னு. என்ன ஆனாலும் அது அவரை ஏத்துக்க தயாராயிட்டாரு. நாமளும் அதை ஏத்துக்க வேண்டியதுதான். தங்கச்சி, உங்களை மாதிரி பாரத்தை கடவுள் மேல போட்டுட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். நேரா போனா வீட்டுக்கு போய் அந்த பையன்கிட்டயே பேசி பார்க்கலாம். அதான் சரி. யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துருவோம். ஒருவேளை அவன் துடுக்குத்தனமா திமிரா பேசினான்னா விட்டா இவனையே நாங்க தான் ரெடி பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லுவ போல இருக்க. அதுல என்ன சந்தேகம்? இதெல்லாம் உங்களோட நாடகம் தானே. ஏய் மணி. ஆமா, எதுக்கு வீணா பேசிட்டு இருக்கீங்க? எதுனாலும் நாளைக்கு பஞ்சாயத்து இருக்குல்ல, பஞ்சாயத்துல வச்சு பேசிக்கலாம். இல்ல தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. பாருங்க, உங்க அருமை தங்கச்சி ஜானகி அம்மா தான் புருஷன் கூட ஒழுங்கா இருந்திருந்தா அவரு எங்க அம்மா கூட வந்திருக்க மாட்டாரு.
என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய், என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? ஏய், என் மச்சான பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்டா. அவர் மேல நீ வீணா பழி சுமத்திக்கிட்டு இருக்க. ஏய், உன்னால எங்க வீட்டு நிம்மதியே போச்சுடா. இவங்க பேச்ச கேட்டு என் மச்சா முகத்துல நீ சேர்த்த மாதிரி இறைச்சிருக்க. இப்பவும் சொல்றேன், அந்த ஜானகி கிட்ட என்ன குறையோ அதனாலதான் எங்க அப்பா என் அம்மாவை தேடி வந்திருக்காரு. என்ன ஏய், புரியுதா? என்னடா சொன்ன? அண்ணே, இந்த ஆடு ஜீவாவை கொல்ல வந்திருக்கானே. இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஏய், என் மச்சான் மேல பழி சுமத்துறது இல்லாம என் தங்கச்சியோட தப்பா பேசுற, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், 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 புடி. ஏய், ஐயா, புடி. கொலை பண்ண பாக்குறேன். பிரச்சனை பஞ்சாயத்துல இருக்கிறப்போ இந்த ஆள் வீடு புகுந்து இந்த பையனை கொல்ல பாக்குறான் சார். இந்த ஆளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன விடுங்க சார், விடுங்க. அவனை கொன்னதுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன இப்ப விடுங்க சார். இல்லையா உன்ன